லைஃப் இஸ் மொபிலிட்டி இஸ் லைஃப்ம்பாங்க. எவ்வளோ நேரம் நடந்துக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும். சரி, இப்போ ஆர்த்ரைட்டிஸ் வந்தால், முட்டு வலி வந்தால் நடக்க மாட்டாங்க. சரி, நடக்கல அப்படின்னா அந்த அவங்களுடைய தசை நரம்பு மசில்ஸ் எல்லாம் வேலை செய்யாமல் இருக்கும். ஓரளவுக்கு வேலை செய்யாமல் இருந்துச்சுங்களேன், ஒரு காலகட்டத்து மேலே தசை நேரம் வலுவிழந்துடும். வேஸ்டிங் சொல்லுவாங்க. அதனுடைய ஸ்ட்ரென்த்து போயிடும். ஸோ இப்போ வலினால மசில்ஸ் வேலை செய்யலை, கொஞ்ச நேரத்தில் மசில்ஸே அதனுடைய வேலை செய்யறதுனால அதனுடைய சக்தி கம்மியாது. முன்னாடி நல்லா நடந்துட்டு இருப்பாங்க, ஓடி தான் பண்ண முடியாது. சரியா? அது ஒன்று. இன்னொன்று வந்து உங்கள் உடம்புல இருக்க மற்ற உறுப்புகள் இயக்கத்துக்கும் மொபிலிட்டி ரொம்ப முக்கியம். சரி, உங்கள் இருதயம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் நல்லா நடந்துட்டு இருந்தால் இருதயம் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ இந்த காரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காரில் வந்து ஓடிட்டு இருக்க கார் தான் நல்லா இருக்கும். கார் நிற்க வச்சிட்டிங்கன்னா எல்லா பழுதும் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் அந்த மொபிலிட்டி இல்லை அப்படின்னாவே எல்லா மற்ற சிஸ்டம் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சு. ஆர்த்ரைட்டிஸ்னால இவங்க நடக்கிறது பாதிக்கப்படுது, அதனால மற்ற பிரச்சனைகள் வருது. ஆமாம், அதனால தசைனால பாதிக்கப்படுது. அதனால நடை இல்லாதனால ரத்த ஓட்டமே உங்களுக்கு வந்து இருக்காது இல்லையா? கம்மியாக தான் இருக்கும். அது கூட அது வந்து இருதயத்துக்கான தொந்தரவு வந்துடும். இப்போ நான் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அடிபட்டதுக்கு பிறகு பிளாஸ்டர்லாம் போட்டுருவாங்க இல்லையா? பிளாஸ்டர் போடுறப்ப அந்த பிளாஸ்டர் இருக்க காலோ கையோ உள்ள ரத்த ஓட்டம் கம்மியாயிடும். ஏன்னா அது வேலை செய்யாமல் அப்படியே ரெஸ்ட்டில் தானே இருக்குது. சரி, கம்மியாயிடும். இப்போ அதனால வந்து ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு டிவிடின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, டீப் வெயின் த்ரோம்போசிஸ். காலில் அடிபட்டு கட்டு போட்டு ஒரு 6 வாரம் இருந்தாங்கனாவே உள்ள வந்து ரத்த கட்டி உண்டாக்கி உடம்புக்குள்ள வந்து தொந்தரவு பண்ணும். அதனால அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு மருந்து கொடுப்பாங்க எல்லாரும். ஓகே, சரி சார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த எந்த ஒரு உறுப்பு இருந்தாலும் அதை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்போதான் ஆரோக்கியமாக இருக்கும். வேலை செய்யலை அப்படின்னா அதனுடைய தாக்கம் வந்து மற்ற உறுப்புகள் மேலேயும் இருக்கும். சரி சார். ஆனால் இந்த மாதிரி வீடியோ பார்க்கும் பொழுது சரி நம்ம ஒரே இடத்துல இருந்துடக்கூடாது, கஷ்டப்பட்டாவது நம்ம வந்து நடந்துட்டு இருக்கணும், இல்லை ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது ஓகே தானே? அது நிச்சயமா கொஞ்சம் கஷ்டப்பட்டு சுறுசுறுப்பாக இருக்கணும். எப்பயும் காலையில் எந்திரிச்சோன்னா படிக்க விட்டு எந்திரிச்சணும், ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கணும். இப்போ உட்காருது அதெல்லாம் கூடாது. ஏதாவது நடந்துகிட்டு இருந்துக்கிட்டு வீட்டு விட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு சூரிய வெளியில் நின்றுட்டு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இது வயசானவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கணும்.